பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிப்ரெஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டிப்ரெஷன்றது வந்து ஒரு பெரிய இப்போ இப்போ வந்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நம்ம படிக்கிற இடத்துலையும் சரி, நம்ம ஃபேமிலியில், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே வந்து டிப்ரெஷன். நம்ம நினச்சது நடக்கலை, இல்லை நம்ம ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணியிருப்போம், அது வந்து நம்மளுக்கு நடக்காமல் போயிருக்கும். அப்போ வந்து அது நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். அது ஏன் நடக்கலை, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம பண்ண தப்புனால தான் இது இப்படி ஆயிடுச்சா, ரொம்ப அப்படியே வந்து அது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டிப்ரெஷன் அப்படி எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஓவர் கம் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நம்ம பகலில் வந்து எவ்வளோ நாளும் அந்த டிப்ரெஷனை பற்றி, அந்த காரியத்தை பற்றி நினைக்காம அதை எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனால் நம்ம நைட் டைமில் வந்து நம்ம படுக்க போகும்போது, நம்ம தூங்க போகும்போது வந்து அதை நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நம்ம தனிமையில் இருக்கும்போது அது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து அழுவோம், நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது செஞ்சு பார்ப்போம். சமைக்கலாம், சாப்பிட்லாம், இல்லை டிவி பார்க்கலாம், இல்லை மொபைலில் இதை பார்க்கலாம், இல்லை சாங்ஸ் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி நான் அந்த டிப்ரெஷனில் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அதெல்லாம் அந்த டைமுக்கு மட்டும்தான் ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் திருப்பி வந்து அதை நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போதோ, இல்லை நெக்ஸ்ட் அடுத்த நாள் நைட்டு வரும்போதோ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணுறதுன்றது திருப்பி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து டிப்ரெஷனை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ப்ரேயர் பண்ணேன். ரொம்ப அந்த டைமில் ப்ரேயர் பண்ண முடியாது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம ரொம்ப அழுக முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நான் ரொம்ப அழுதாலும் சரி, ஜஸ்ட்டு ஏசப்பா எனக்கு நீங்கள் இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ரேயருன்றது ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம் அப்படி பேசினா போதும். நம்ம வந்து ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏசப்பா எனக்கு இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் தப்பு பண்ணிட்டேனா, இல்லை யார் தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அது நம்ம தப்பு பண்ணியிருந்தா ஆண்டவர் வந்து நமக்கு தப்புன்னு சொல்லி உணர்த்துவார். அதை நம்ம கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். இல்லை அடுத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏசப்பா. அதனால் நம்ம எப்படிப்பட்டதான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். சிம்பிள் ப்ரேயர் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, நம்ம படுத்திருக்கும் போதே ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏசப்பா என் கூட நீங்கள் இருங்க, ஏசப்பா எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் இதை மட்டும் சொல்லி பாருங்கள் போதும். ஒரு பெரிய நீங்களே ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிச்சுக்குவோம். ஏசப்பா அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஏசப்பா இந்த நேரத்துலையும் டிப்ரெஷனில் இருக்க ஒவ்வொருத்தரையும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க ஏசப்பா. நீங்கள் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. கிருபையாக இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.